எடப்பாடியார் தைரியம் இல்லாத ஆள் கிடையாது. அவர் பெரிய தைரியசாலி, அரசியலில் பெரிய சாணக்கியர்லாம் அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னன்னா திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு காலில் வந்து அடகு வச்சுப்பார் சேட்டு கடையில். தாவேக்கால இன்னைக்கு நிறைய முக்கியமான நிர்வாகிகள் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக திமுகலேருந்து அதிமுகலேருந்து முக்கியமான யார்? துரைமுருகன், திருச்சி சிவா, கனிமொழி, அவ்வளோ முக்கியமானவங்க. அப்புறம் என்ன நிர்வாகிகள் டீ கடை நின்று இருந்திருப்பான், கூப்பிட்டு போயிருப்பான். வாடா இப்போ ஏன்டா வெறும் டீயை சாப்பிட்ற, பஜ்ஜியும் சேர்த்து வாங்கி தரேன்றா போயிருப்பான். உதயநிதி ஸ்டாலின் போய் தாவேக்கால சேர்ந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது முக்கிய புள்ளி தலைமறைவுன்னு எடுத்துக்கலாம். ரோட்டில் போகிறேன் வரவன் டீ கடையில் நின்றுருந்தவன். ஆனால் இது ஒரு பெரிய அரசியல் விஷயமா எல்லா மீடியாக்களும் வந்து மீடியாக்களுக்கு இது வேணும்ல, சோறு திங்கணும்ல மீடியா. அப்புறம் அவங்க என்ன வீட்டில் பட்னியாக இருக்க முடியும்? ஒருவேளை விஜய் அதிமுகவுக்கு வந்தாரு அப்படின்னா அது விஜய் எதுக்கு அதிமுக வராருன்னா லூஸ் ஆகும். தாவேக்கா கட்சி வந்து கூட்டணிக்கு வந்தாரு. அவர் எதுக்கு கூட்டணிக்கு வருது? அது தனி கட்சி. அவர் தான் முதல்வர் தீர்மானம் போட்டு அவர் எதுக்கு அங்கே வராரு? நாங்கள் வந்து அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அமைச்சராகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு சார். ஆமாம், எல்லாரும் ஆசைப்படுவாங்க அமைச்சராகனா கட்சிக்கு வருவாங்க, நாசமாக போகணுன்னா கட்சிக்கு வருவாங்க. பிஜேபிக்காரன் வீக் ஆகிட்டே இருக்கான். பிஜேபி காலி இப்போ தமிழ்நாட்டில். அமித்ஷா வந்து ஒரு இதுக்கு கூட மதிக்கலை, புல்லுக்கு கூட அவன் மதிக்கல. முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பிஜேபி கழட்டி விட போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் இப்போ வந்து தாவேக்கா தான் இருக்குது. 2ஆம் இடத்துல தாவேக்கா இருக்குது. 3ஆம் இடத்துல தான் அதிமுக கூட்டணி இருக்குது. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். தாவேக்கால இன்னைக்கு நிறைய முக்கியமான நிர்வாகிகள் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக திமுகலேருந்து அதிமுகலேருந்து ஓபிஎஸ் அணிலேருந்து எல்லா கட்சிகளிலிருந்தும் வந்து பரவலாக தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? முக்கியமான யார்? துரைமுருகன், திருச்சி சிவா, ராஜா, கனிமொழி, அவ்வளோ முக்கியமானவங்க. அப்புறம் என்ன திமுக சார்ந்த நிர்வாகிகள் டீ கடை நின்று இருந்திருப்பான், கூப்பிட்டு போயிருப்பான். வாடா இப்போ ஏன்டா வெறும் டீயை சாப்பிட்ற, பஜ்ஜியும் சேர்த்து வாங்கி தரேன்றா போயிருப்பான். லோக்கலில் எவனா போயிருப்பான். அதுக்காக என்ன பண்ணு? திமுக முக்கிய பிரமுகர் நீங்கள் எப்படி சொல்லி டீ கடையில் சாப்பிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு கூட ஒரு பஜ்ஜியும் வடையை வாங்கி கொடுத்தா அடுத்த கடைக்கு போயிருப்பான். வாடான்னு கூப்பிட்டா போயிடுவான். ஆனால் இது ஒரு பெரிய அரசியல் விஷயமா எல்லா மீடியாக்களும் வந்து மீடியாக்களுக்கு இது வேணும்ல, சோறு திங்கணும்ல மீடியா. அப்புறம் அவங்க என்ன வீட்டில் பட்னியாக இருக்க முடியும்? அவன் கம்பெனி சம்பளம் கொடுக்கணும், அவன் 40-50 பேர் வேலை பார்ப்பான். இதே அவனை போட்டால் தானே பிரேக்கிங்காக போட முடியும். அதுக்காக மீடியாக்கள் போடும். நீங்கள் சொல்லுங்கள், பெரிய முகம் இல்லைனாலும் அவங்க இருக்க மாவட்டத்தில் இல்லை அவங்க இருக்க ஏரியாவில் வந்து அது தாவேக்காவுக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக இருக்கும்ல சார். இப்போ இந்த புதிய நிர்வாகிகள் இணைய பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தவன் பலமாக இருப்பான்றீங்களா? அவன் என்னத்தை சாப்பிட்டு என்ன பண்ணான்? அவன் என்னத்தை இப்போ கூட ஒருத்தன் சேருவான், அவ்வளோதான். ஒருத்தன் கூட நடந்து வருவான். அந்த மாதிரி ஆள் தான் அவங்கெல்லாம். லோக்கலில் அவங்க வேணே எதிராக கட்சியிலேருந்து சேர்ந்துருப்பான், அந்த கட்சியிலேருந்து போயிருப்பானே தவிர மித்தபடி பதவி சுகத்துக்காக இப்போ அதிமுகலேருந்து எல்லாம் போவாங்க. ஏன்னா கட்சி உடஞ்சி சின்னாபின்னமாக இருக்குது, யார் பின்னாடி போகிறதுனே தெரியாது. புரியுதா அவங்களுக்கு? அதனால் அந்த கட்சி வீக்காக இருக்கிறதுனால அதுலேருந்து போவாங்க. வேறு கட்சியில் தினகரன் கட்சியிலேருந்து கூட தனியாக போக மாட்டாங்க. தினகரனே மொத்தமாக போனால் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர சும்மா ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன் அவனா 2 பேரை கூப்பிட்டு கொண்டு போயிருப்பாங்க, ஏதாவது காசு கொடுத்துருப்பாங்க, போயிருப்பாங்க. இப்போ செங்கோட்டையனர்கள் இணைஞ்சதுக்கு பிறகு தாவேக்கா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சார். தொடர்ந்து அவர் வந்து பத்திரிகையாளர்களை மீட் பண்ணி பேசிட்டாரு. இந்த நிர்வாகிகள்லாம் இணையத்து வந்து ஒரு கட்சியாக அது வந்து பலம் சேர்க்கும். இதெல்லாம் நிர்வாகி திருப்பி சொல்லாயமா. ரோட்டில் போகிறவங்களாம் நிர்வாகி ஆயிட முடியாது. அவங்களும் வந்து திமுகலையோ அதிமுகலையோ உறுப்பினராக இருந்திருப்பாங்கல்ல. உறுப்பினர் யார் வேணாலும் 1 கோடி பேர் உறுப்பினராக இருக்கேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாருமே இதாகிருப்பாங்க, கட்சிக்காரன் ஆயிடுவாங்க. உறுப்பினர் இருக்கத்தான் செய்வேன். உறுப்பினர் டெய்லி 500 பேர் இவர் வந்து இணைந்தார், 1000 பேர் இணைஞ்சாருன்னா அந்த மாதிரி உறுப்பினர்கள் அவங்க சேர்றதுனால என்ன இருக்குது? இது எந்த மாற்றத்தையும் தாவேக்கால ஏற்படுத்த தாவேக்காக இது மாற்றத்தை இப்போ உதயநிதி ஸ்டாலின் போய் தாவேக்கால சேர்ந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது முக்கிய புள்ளி தலைமறைவுன்னு எடுத்துக்கலாம். ரோட்டில் போகிறேன் வரவன் டீ கடையில் நின்றுருந்தவன், ரோட்டில் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தேன், வாடா மாப்பிள்ள பைக்கில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் எங்கிட்ட கோர்த்து விட்டாங்கன்னா அவன்லாம் முக்கிய பிரமுகர் நீங்கள் சொல்லி கேள்வி மெயின் மீடியா தான் இதை பண்ணுது அப்படின்னா யூடியூப்லேயே இதை பண்ணுறீங்க. இல்லை இது மீடியாக்கள் இதை வந்து பெருசாக பூதாகரமாக அதை தான் சொல்கிறேன். மீடியாவுக்கு சோறு யார் போடுறது? கம்பெனி நடத்தணும், சம்பளம் கொடுக்கணும், ஆஃபீஸ் வாடகை கொடுக்கணும், ஏசி கரண்ட்டு பில்லு கட்டணும், பிரேக்கிங் போட்டால் தான் 4 பேர் பார்ப்பான், அப்போ தான் விளம்பரம் வாங்க முடியும். விளம்பரம் வாங்கினா தான் இவங்களுக்கு சோறு போட முடியும், சம்பளம் கொடுக்க முடியும். அதுக்காக அதை பண்ணி தான் ஆவாங்க.
அதுக்கு என்ன பண்ண முடியும்? முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து காளியம்மாள், ஜெகதீஷ் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து செய்கிறது ஆல்ரெடி வந்து நாம் தமிழர் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் தாவேக்காக்கு வராங்க அப்படின்னு நாம் தமிழர் முடிஞ்சு போச்சுமா. அது நாம் தமிழர் முடிஞ்சு போச்சு. சரி, ஒரு 8-8.5% வாக்குகள் எப்போ வச்சிருக்காங்க வச்சுருந்தார் அவர்? கடந்த தேர்தலில் சார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நாம் தமிழர் இருந்தது இல்லை சார். இன்னைக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு வயசில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. இப்போ ஒரு வயசு பொண்ணாகிடுச்சு. அது இன்னும் அதே ட்ரெஸ்லேயே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி மாறும். 8.5% அப்போ வச்சுருந்த சொல்கிறீங்க. சீமான் ட்ரௌசர் போட்டு விரல் சூப்பிட்டு இருந்த காலத்தில் அதே சீமானா இப்போ பார்க்கக்கூடாது. நீங்கள் இப்போ சீமான் பெரிய ஆள் ஆகிட்டாரு, வேஷ்டி சட்டை பேண்ட் சட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த நாடாளுமன்ற அதில் யாருமே நிற்கலை, யாரும் பெருசாக இது இல்லை, போட்டி இல்லை, அதனால் வாங்கியிருப்பாங்க. ஏதோ சில பேர் போட்டிருப்பாங்க, எதிர்ப்பு இது இல்லாமல் போட்டிருப்பாங்க. இப்போ எப்படி வாங்குறாருன்னு பாருங்கள். இன்னொரு பக்கம் வந்து அமமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் இப்போ நடந்துகிட்ருக்கு சார். அதில் பேசின திரு டிடிவி தினகரன் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும், இந்த முறை அதிகார பங்கு இருக்கும், நாங்கள் வந்து அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அமைச்சராகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு சார். ஆமாம், எல்லாரும் ஆசைப்படுவாங்க அமைச்சராக இருந்தால் கட்சிக்கு வருவாங்க, நாசமாக போகணுன்னா கட்சிக்கு வருவாங்க. எப்படியாவது தினகரனோட சேர்ந்து நாசமாக போய் நம்ம குடும்ப தெருவுக்கு வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் தெருவா அலையணும்னு அவனுக்கு கட்சிக்கு வரணும். அரசியலுக்கு வந்தாலும் பதவி கிடைக்கும், காசு கிடைக்கும், சம்பாதிக்கலாம், எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம்னா கட்சிக்கு வரும். எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் வருவாங்க. அதே மாதிரி தினகரன் கட்சியில் இருக்க எல்லா கட்சியிலும் இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவர் கட்சியில் இருப்பாங்க, அது விதிவிலக்கு அப்படி சொல்ல முடியும். இது வந்து ஆல்ரெடி அவர் விஜய் கூட போவார் அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு பொதுக்குழுவில் வந்து அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, கூட்டணி கொடுத்து முடிவெடுக்க. அப்புறம் வேறு அடுத்த வீட்டுக்காரனுக்காமல் அதிகாரம் கொடுப்பாங்க. என்னம்மா கேட்குறீங்க? அந்த கட்சி தலைவருக்கு தான் அதிகாரம் கொடுப்பாங்க. இல்லை இந்த அதிகாரம் தேர்தல் குறித்து தேர்தல் காலம் வரைக்கும் எங்கள் வீடு 3ஆவது வீட்டில் ஒருத்தர் இருக்கார் பெரியவர், அவருக்கு தான் முழு அதிகாரம், தினகரன் கிடையாதுன்னா கொடுப்பாங்க. அவர் தான் தலைவர்னா அவருக்கு தான் அதிகாரம் கொடுப்பாங்க. இல்லை சார், அவர் வந்து தாவேக்க நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. போட்டோம், அவர் தானே முடிவு எடுக்கணும், அவர் கட்சி அவர் தானே முடிவு எடுக்கணும், நம்ம முடிவு எடுக்க முடியாது. இல்லை, ஒரு பத்திரிக்கையாளர் உங்களுடைய பார்வையில் அவர் போகணுன்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த பக்கம் போயிடுவார். இப்போ அவருக்கு போக்கிடம் கிடையாது. பிஜேபிக்காரன் வீக் ஆகிட்டே இருக்கான். பிஜேபி காலி இப்போ தமிழ்நாட்டில். அமித்ஷா வந்து ஒரு இதுக்கு கூட மதிக்கலை, புல்லுக்கு கூட அவன் மதிக்கலை. சார், நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசினார். பொதுக்கூட்டத்தில் அவராக தானே பேசியிருப்பார். யாரும் போய் அதிமுககாரன் யாரும் போய் பார்க்கலையே. இல்லை, அது எடப்பாடி யாரும் போய் பார்க்கலையே. அதுதான் சார், அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பிஜேபி கழட்டி விட போகிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் அவங்களோட இருக்கிறதுக்கு விஜயோட சேர்ந்து அமைச்சராகிடலாம் அப்படின்றதுல அவர் ஆதங்கத்தில் ஆசையில் சொல்லியிருப்பார் அண்ணன் தினகரன். சார், பாஜக கழட்டி விட்டாங்கன்னா அப்போ வேற கூட்டணி என்ன சார் இருக்குது? அதிமுக அதான் இதுக்கு போக வேண்டியதான். விஜயோட கூட சார் அதிமுக தனியாக நிற்கும், பாஜகவை கலட்டி விட்டுட்டு அதிமுக தனியாக நிற்கும். தினகரன் ஓபிஎஸ்லாம் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியில் பாஜக வாயில் சங்கு தான், இது பால் ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டாங்க, இப்போ ரெடி பண்ணி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சார், அவர் சேலத்தில் பொதுக்கூட்டம் இருக்கிறதுனால வரல அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குது சார். முடிஞ்சோடனே வருவார், வந்து பார்க்கட்டும். இல்லை, அவர் வரலன்றதுக்காக மட்டும் வச்சு கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. யார் சொன்னா அப்படின்னு? பால் ஊற்ற போகிறாங்கன்னு தான் சொன்னேன். அதான் கழட்டி விடுறதுக்கான சிக்னல் செத்துட்டாருன்னு சொல்லலாமா, சாக போகிறாருன்னு தானே சொல்கிறோம். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அதை எடுத்துக்கலாமா சார்? அப்படி தான் எடுத்துக்கணும். அப்புறம் வேறு எப்படி எடுத்துக்கீங்க? அமித்ஷா வந்தே அவர் வந்து பார்க்கல. இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசலில் உட்காந்து பூங்கொத்தெல்லாம் கொடுத்து பார்க்குற ஆள் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, பார்க்க போலேன்னு என்ன அர்த்தம்? சேலத்துக்கும் இதுக்கு எவ்வளோ சார்? இல்லை, எடப்பாடியார் தைரியம் இல்லாத ஆள் கிடையாது. அவர் பெரிய தைரியசாலி, அரசியலில் பெரிய சாணக்கியர்லாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னன்னா திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு காலில் வந்து அடகு வச்சுப்பார் சேட்டு கடையில். அதனால தான் அவர் ஒரு பெரிய மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய இது இருக்குது. எடப்பாடியார் ஏன் நம்ப மாட்டாங்கன்னா எவன் காலையும் திடீர்னு விழுந்துருவார் பதவிக்காக. திடீர்னு எந்த அண்டா வேணாலும் கொண்டு அடகு வச்சுருவார். அந்த மாதிரி தான் இப்போ குடியாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ அவர் குடிக்க மாட்டார், சேர்த்து குடிக்க மாட்டார். அதுக்கு சொல்லு, உதாரணத்துக்கு சொல்லு. சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி தூக்கிட்டு இருந்தால் தோட கழட்ட பார்ப்பாங்க. அதனால தான் அவனோட பேர் ஃபுல்லாகவே கெட்டு போயிடும். காலையிலேருந்து நல்லா தானடா இருந்தேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த வடிவேல் ஆட்டோ ஓட்டுவாங்க, 6 மணி வரைக்கும் சூப்பராக பட்டக்கட்டெல்லாம் அடிச்சுட்டு நல்ல மனுஷனாக இருக்கும், தங்கமான மனுஷனாக இருக்கும். 6 மணிக்கு மேலே அப்படி இருக்கும்போது இவனை எப்படி நம்பி ஆட்டோவை கொடுக்குறதுன்னு பல பேர் யோசிப்பாங்க. இல்லை, அந்த நிலமை தான் எடப்பாடியார். பகல் பூரா நல்லா தான் இருப்பார், எப்போ போய் எவங்காலில் விழுவாருன்னே தெரியாதுன்றதுனால தான் அவரை நம்பகத்தன்மை இல்லாமல் வச்சுருக்காங்க. அப்போ ஒருவேளை பாஜக கலந்துச்சு அப்படின்னா தாவேக்கா அந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தாவேக்கா அதுதான் பாஜக விரும்புது. பாஜக இல்லாமல் தாவேக்கா வர்றதுக்கு எப்படி சார் பாஜக விரும்பும்? எது இல்லாதது? அதாவது இப்போ பாஜக அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி விலகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தாவேக்கா வரும். ஆமாம்,
அது எப்படி சார் பாஜக விரும்புதுன்னு நம்ம சொல்ல முடியும்? பாஜக அதாவது பக்கத்து வீட்டு பொண்ணை தான் அந்த பையன் ரொம்ப லவ் பண்ணி விரும்பிக்கிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கான். இருந்தாலும் அத்தை மகளை தான் கட்டணுன்றாங்க. அது வேறு பக்கம் இருக்குது. டக்குன்னு அந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு வைங்க, டப்புன்னு இவன் இந்த பிள்ளையை கூட்டு ஓடிடும். இவன் ரெடியாக இருக்கான், 2 பேருக்கும் ஓகேயாக தான் இருக்காங்க. புரியுதா? சரி, வேறு வழி இல்லாமல் வீட்டில் கட்டி கொடுத்தாங்கன்னா அத்தை மகளை தான் கட்டணும்னா விதி. சரி, அது பரவாயில்லாமல் தான் இருக்குது, ஓகே. ஆனால் பக்கத்து வீட்டு ஃபிகர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது மேலே தான் அவனுக்கு ரொம்ப நோக்கம் யாருக்கு. இல்லை, பாஜக ஆல்ரெடி தமிழகத்தில் குறைந்த செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனித்து நிற்கிறதுக்கு வந்து எப்படி சார் அவங்க இது பண்ணுவாங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ அழகான பிள்ளைங்களை வச்சுட்டு இவன் தனியாகவே இருக்கலாமே, நல்லா தானே இருக்கான் அந்த பையன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் வேணாமா? அவனுக்கு ஒரு குடும்பம் அப்படி இருந்தால் தானே குடும்பம் தலைக்கும். அதான் சார், தனியாக நின்று என்ன பண்ண போகிறாவ? தனியாக நின்னா நாசமாக போயிடுவானே. தனியாக எப்படி இருக்க முடியும்? இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனியாக நின்று அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் நிரூபிச்சு அதை வச்சிருக்க வேண்டியதான். அதை ஓட் பேங்க்லேயே போட்டு வைக்க வேண்டியதான். வேணுங்கிறப்ப எடுத்துக்க வேண்டியதான். ஒருவேளை விஜய் அதிமுகவுக்கு வந்தாரு அப்படின்னா அது விஜய் எதுக்கு அதிமுக வராருன்னா லூஸ் ஆகுறேன். தாவேக கட்சி வந்து கூட்டணிக்கு வந்தாரு. அவர் எதுக்கு கூட்டணிக்கு வருது? அது தனி கட்சி. அவர் தான் முதல்வர் தீர்மானம் போட்டு அவர் எதுக்கு அங்கே வராரு? இப்போ தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் இப்போ வந்து தாவேகா தான் இருக்குது. 2ஆம் இடத்துல தாவேகா இருக்குது. 3ஆம் இடத்துல தான் அதிமுக கூட்டணி இருக்குது. அது காரணம் 50 வருட கட்சி இப்போ ஆரம்பிச்ச 2 வருட கட்சி தான் தாவேகா. அப்படி இருக்கும்போது நம்ம 3ஆவது இடம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுற முடியுமா சார்? இப்போ ஒரு கிளவி இருக்குது வீட்டில் கிடக்கு அப்படின்னா 70 வயசு கிளவி 70 வருஷமாக உயிரோடு இருக்குது. அது கையில் சாவியை கொடுக்காம புது கார் வாங்கினீங்கன்னா அதை முதல்ல ஓட சொல்லாமல் நம்ம சின்ன பிள்ளைய ஓட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க 80 வயசு ஆகுது அந்த பாட்டிக்கு. காரை வாங்கிட்டு வந்தோம்னா அதை ஒரு ரவுண்டு, ஒரு ரேஸில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து மவுண்ட் ரோடு வழியாக ரவுண்டு அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அப்போ நம்ம ஓட்டலான்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்ற மாதிரி லயோலாலேருந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதுலேயுமே வந்து 2வது முன்னாள் மாணவர்கள் லயோலாலேருந்து வெளியிடல. முன்னாள் மாணவர்கள் லயோலா பேரில் அது நிறையா பேர் இருக்காங்க. லயோலாவில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. அதில் இந்த குரூப் ஒன்று. அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பிலுமே வந்து திரும்ப ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் ஆவார். ஆமாம், இது வந்து கொஞ்சம் ஒரு அவங்க ஏற்கனவே பல கருத்து கணிப்புகள் நடத்தியிருக்காங்க. அதில் கரெக்டாக இருந்திருக்கு, 80% கரெக்டாக இருந்திருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க இப்போ திமுக தான் ஆட்சிக்கு வர மாதிரி. இப்போ உள்ள நிலை வரை, தற்போதைய நிலை வரை திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்ம இருக்குது. இன்னும் அரசியல் கணக்குகள் மாற எலெக்ஷன் நெருங்க என்ன மாற்றம் வேணாலும் வரலாம். ஆனால் திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. இல்லை, இப்போ இருக்க சூழல் நீங்கள் சொல்கிறீங்க. காங்கிரஸினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருந்தார் சார். அதில் வந்து கூட்டணிகளுக்கு கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு வந்து அவர் ஒரு லிஸ்ட். ரவீந்திரநாத் தாகூரோட பேர் அவரை சொல்கிறீங்களா? காங்கிரஸில் ஒரு எம்பி இருக்கார்ல சார், காங்கிரஸ் எம்பி சொல்கிறீங்க? மாணிக்கம் தாகூரா? நான் கூட இல்லை, அவங்க கூட்டணி ரவீந்திரநாத் தாகூரோட பேரை நினச்சேன். யார் கூட்டணியில் இருக்காங்களே சார், திமுகவின் ஆதரவால் தான் வந்து அவர் இன்னைக்கு எம்பியாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வந்து ஜெயிக்க முடியாது, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை அவர் வந்து வைக்கிறார் சார். அவர் வெளியிட்டில் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 17%, திமுக மட்டும், அதிமுகவுக்கு 15, விஜய்க்கு தாவேகாவுக்கு 13% இருக்குது சார். அடுத்தடுத்த கட்சிகள்லாம் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களோட தயவு இல்லாமல் உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ட்டு வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு. இதை போய் ராகுல்கிட்ட போய் ராகுல்கிட்ட தான் சொல்லு, இங்கேயே சொல்லாது. இல்லை, இங்கே தமிழக பொறுப்பாளர்கள் மத்தியிலே வந்து அவர் பொறுப்பாளரே கிடையாது, அவர் வட்ட செயலாளர் கூட கிடையாது சார். எம்பியாக இருக்கார்ல சார், அந்த கட்சின்றது அவங்க கொடுத்துற இதுதான். கொடுத்த எலெக்ஷனில் சீட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ. அவர் கட்சி பதவியிலலாம் கிடையாது. அவருக்கே இன்னொரு ஆள் தான் சீட்டு கொடுக்கணும். இவர் வந்து யாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது. அவருக்கே எம்பி சீட்டு கட்சியில் யாராவது கொடுத்து தான் எம்பி. கட்சி பதவின்றது வேறு, எம்பின்றது வேறு. அதனால் அடுத்த டைம் எம்பி அவர் கொடுக்காம தூக்க கூட கட்சிக்கு அதிகாரம் இருக்குது. அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் யாராவது கட்சியில் கொண்டு வரணும்னா முடியாது, அது செல்வாக்கு இல்லை. அவர் சொல்ல வேண்டிய இடம் வந்து ராகுல் காந்திகிட்ட போய் சொல்லலாம். மற்றொரு எம்பியான ஜோதிமணியும் வந்து திமுக எல்லாமே ராகுல்கிட்ட தான் சொல்ல வேண்டியது. இங்கே பேசி என்ன பண்ணுறது? அப்போ காங்கிரஸ் இரு பிரிவாக இருக்கான்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? திரு செல்வ பெருந்தகை இரு பிரிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. 10 பிரிவாக இருக்குது, 10-12 பிரிவு இருக்கும். இரு பிரிவுனா அவர் செல்வ பெருந்தகை ரொம்ப இல்லை. இரு பிரிவின் மீது எப்படி சொல்லனா, ஒருத்தர் ஒரு சில நிர்வாகிகள் வந்து தாவேகாக்கு ஆதரவாகவும் இன்னும் ஒரு சிலர் வந்து திமுக ஆதரவாகவும் செயல்படுறதா வந்து சொல்லப்படுது சார். ஒரு கூட்டணி சில பேர் ராஜபக்சேக்கு ஆதரவாக கூட தான் இருப்பாங்க. அதுக்காக ராஜபக்சே அப்படி சேர்த்துட முடியுமா? இவங்களாம் வந்து மக்களால் அறியப்பட்ட 2 பேர் தானே சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு குரூப்பேன்னு எப்படி சொல்கிறீங்க? 2 பேர் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. மாணிக் தாக்கூர் வச்சிருக்காரு. கார்த்திக் சிதம்பரத்தினால அவர் வீட்டுக்கே பிரச்சனை கிடையாது, நாட்டுக்கு என்னமா பிரச்சனை? அவர் தொகுதிக்கு போயிருக்காரான்னு கேளுங்க, தொகுதியில் என்ன இது பண்ணியிருக்காருன்னு கேளுங்க.
இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுத்து அதான் திமுக இல்லாமல் ஒரு தனியாக நிற்க வேண்டியதானே. மானவ வெக்கம் ரோசம் இருந்தால் அவர் என்ன பண்ணணும்னா, இது ஒரு கட்சியே கிடையாது, நான் தனியாக தான் நிற்பேன், கவுண்டர் பண்ணி சொல்லுவார். நான் மேலே இருந்து தான் குதிப்பேன், தலைகளாக தான் குதிப்பேன்னு குதிச்சிருக்க வேண்டியதானே. ஜெயிக்கிறதுக்கு அவர்கள்லாம் வந்து நான் வேணாம் அது போய் கூட்டணிக்குள்ளே விரிசல் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார் இது திமுக கூட்டணிக்குள்ளே? இல்லை, அவங்களுக்குள்ளே வேணால் விரிசல் வர மாதிரி இருக்குமே தவிர கூட்டணியிலலாம் விரிசல் வர மாதிரி. ஏன்னா தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வருது சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இவங்க எப்படிமா வைக்க முடியும்? இல்லை, டெல்லியிலேருந்தே ராகுல் காந்தி நீங்கள் ஒரு வீட்டை உங்கள் அப்பா பேரில் இருக்க வீடை நீங்கள் எங்கே கொண்டு போய் விற்றுடுவீங்களா? ஆனால் இங்கே இருக்க ஒரு மகன் சொல்லிட்டாருங்க கேட்பாங்கல்ல, அந்த வீட்டை வாங்கி தரேன்ட்டார் அவங்க அப்பாட்ட பேசின்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? உங்கள் அப்பா கையெழுத்து போட்டால் தான் அந்த வீட்டை விற்க முடியும். அதனால் இவங்க இது மகனுக்கே இந்த நிலமைனா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான்னு வைங்க, என் ஃப்ரெண்டு தாங்க அவங்க பையன், நான் விற்று தரேன், வீடை வாங்கி தரேன்னு சொன்னான்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்து இடம் புரோக்கர் மாதிரி தான், இவங்க ஓனர் கிடையாது. அதனால் ஓனரை டக்ளஸ் ஓனரை வர சொல்லுன்னு தான் சொல்லணும். நீ ஓனர் இல்லையான்றது தான் கேட்பேன். இப்போ கார்த்திக் சிதம்பரத்துக்கு அதான் கேட்பாங்க. இப்போ டக்ளஸ் இவன் ஓனர் இல்லையா, டக்ளஸ் சொன்னால் ஓனர்னு அப்படின்ற மாதிரி தான் கதை பூராமே. இவங்க எல்லாமே டக்ளஸ் கதை தான், யாருமே ஓனர் கிடையாது. ஓனர் ராகுல் தான், ராகுல் சொன்னால் தான் அது தான். இல்லை அதான் சார், ராகுல் காந்தி அல்டிமேட்டாக முடிவு எடுக்க போகிறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை அங்கே போய் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு ரோட்டில் கத்துறீங்க சார்? இறுதியாக அப்போ வந்து காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எடுத்துக்கலாமான்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. தேர்தல் நெருங்கும்போது எந்த மாற்றம் வேணாலும் வரும். ஆனால் காங்கிரஸ் இப்போ திமுக விட்டுச்சுன்னா தேசிய அளவில் நாசமாக போயிடும். ஸோ இவங்க லோக்கலில் உள்ள அறிப்பை சொரிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, தேசிய அளவில் நாசமாக போயிடும். ஆமாம், நன்றி சார்.